பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க. பல பேர் பல வேஷம் போடுறாங்க. சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க. ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க, சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க. நடக்குமா? ஏமாறுவீர்களா? அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள்? நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான், விளைவோக மாட்டான். அம்பேத்கர் அரசியலே வேற, அதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. சினிமாக்காரங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் தான் கோஷம் வரும், கூட்டம் வரும். அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ. அவர் நீ 100 படத்துக்கு ஹீரோவா இருப்ப. அம்பேத்கர் இறந்தது 56. இன்னைக்கு நீங்க கலிபோர்னியாவில் போய் அம்பேத்கர் சொல்லுங்க, அப்படியே எழுந்திருப்பான் ஒரு 100 பேர். ஜெய் பீம், ஜெய் பீம் அப்படின்னு முழங்குவாங்க. இந்த முழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு! லட்சம் சூப்பர் ஸ்டாருக்கு சமமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சூப்பர் ஸ்டார்னா தமிழ்நாட்டுக்குள்ள, சுப்ரீம் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள, அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள, நம்ம பவர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ளதான். அம்பேத்கர் அதையெல்லாம் தாண்டிய ஸ்டார், அதுக்கு பேரே கிடையாது. அந்த அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சிதறாது. சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் வெற்றி. சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் ஆட்சி. அதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை, அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது. அதுதான் இந்த பேரணி, அதற்கான சாட்சி தான் இந்த பேரணி. 2002 ஜெயலலிதா அம்மா சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆடு கோழி பலியிடக்கூடாது. என்னென்ன ஆடு பலியிடுவாங்க, கோழி பலியிடுவாங்க, வேற என்ன, பன்றி பலியிடுவாங்க. இதெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. உடனே நாம சேலத்தில் ஒரு மாநாடு போட்டோம், இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு, எதிர்ப்பு மாநாடு. அந்த பண்பாட்டை எங்க மேல திணிக்காத. எங்க குலதெய்வத்துக்கு நாங்க சாராயம் வச்சு படைப்போம், அது எங்க கலாச்சாரம். எங்க குலதெய்வத்துக்கு நாங்க கோழியை வெட்டி சமைச்சு கறி சமைத்து, எங்க முன்னோர் முப்பாட்டை செத்து போயிருப்பான், அவன் பேரு மாயவன், என் குலதெய்வம் பேரு மாயவன். அவன் உண்மையா பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன், அவன் செத்து போயிட்டான். அவனுக்கு நடுகள் நட்டு படைக்கிறோம். நாங்க மீன் படைப்போம், கருவாடு படைப்போம், பன்றியை வெட்டி பன்றி கறியை சமைச்சு அதை சாப்பிடுவோம், படைச்சு சாப்பிடுவோம். இது எங்க கலாச்சாரம். இதை தடுக்கிறது நீ யார்? இதை தடுத்துட்டு குலதெய்வத்தெல்லாம் வழிபடாத, நீ பெருந்தெய்வத்தை வழிபடு, அப்படியே சனாதனத்துக்குள்ள நுழைஞ்சு பிஜேபிக்கு போய் ஓட்டு போடுன்னு சொல்றியா? திடீர்னு இன்னைக்கு முருக பக்தர், அவங்களுக்கு முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு. அங்க போனா ராமர் பக்தர், பீகார் போனா கிருஷ்ண பக்தர், மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர், மேற்கு வங்கம் போனா காளி பக்தர், தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர், கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர். எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன் மக்களை ஏய்ப்பதற்கு. என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா? குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா? மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா? ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா? பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா? கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா? இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா? தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா? ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? மதமாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? திடீர்னு முருக பக்தன் என்ன கேட்டான்? முருக பக்தன் என்ன, பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிர்தம் கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு வர போறான்.
இங்க இருந்து நடந்து போறான். முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே, நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற? இதுதான் சனாதன புத்தி, உத்தி, அரசியல். இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள். தலித்துகளை இந்துக்கள் தானே. இதே பிஜேபி காரன் தலித்துகள் தெருக்கு தேர் வரணும்னு போராடி இருக்கிறானா? மேல் பாதியில கோயிலை திறக்கணும்னு போராடி இருக்கிறானா? சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா? சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்திருக்கிறானா? இங்க வேப்பந்தட்டில கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான், ஸ்டே கொடுத்துட்டான். ஒரு 100 மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர் வரட்டும்ன்றான். முடியாதுன்னு கலெக்டர் சேர்ந்து தீர்மானம் போடுறான். கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே இரு. இது என்ன தீர்மானம்? இது கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இரு. அப்படியே இருன்னு சொல்றதுக்கு தான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை செய்யறாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி. அந்த காலம் வேற, 1945க்கு முன்ன இருந்தது வேற, 1950க்கு முன்ன இருந்த இந்தியா வேற, 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. 50க்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா. அது மனு இந்தியா. மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவ எழுதின சட்டம் மனு சாஸ்திரம், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டிடியூஷன். 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. இந்த இந்தியாவில் 100 மீட்டர் தேர கொண்டு வர மாட்டேன்னு நீ சொல்றனா, நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச? நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச? பாத்தீங்களா, இயற்கை நமக்கு ஒத்துழைப்பு தருதா இல்லையா? போயிருச்சு. நீங்க டிவைடர்ல ஏறினதுனால தான் லைட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா லைட் நமக்கு வந்திருக்கும், வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும். தோழர்களே, இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபி காரர்கள். வாங்கன்னு தான் கூப்பிட்ட. எங்கிருந்து தான் இப்படி கிளம்பினீர்களோ இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறை அங்கங்க மடக்கி வச்சிருக்கிறாங்க வண்டியை. உள்ள விடாதீங்க, உள்ள விடாதீங்க, உள்ள விடாதீங்க. திருச்சியே திணறி போயிரும். அது மீண்டு வருவதற்கு நேரமாகும். அம்பேத்கர் எதிர்த்தது ஏன்? பெரியார் எதிர்த்தது ஏன்? மகாத்மா பூலே எதிர்த்தது ஏன்? அம்பேத்கர் என்ன முஸ்லிமா? பெரியார் என்ன கிறிஸ்தவரா? இங்கே சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பெரியார் கன்னடர். என்னையா அரசியல்? கருணாநிதி தெலுங்கர். அப்படின்னா நீ அம்பேத்கர் என்ன சொல்லுவ? அம்பேத்கர் நீ என்ன சொல்லுவ? அம்பேத்கர் யார்? அவர் பேசிய மொழி மராத்தி மொழியாக இருக்கலாம், அவர் கற்ற மொழி இந்தியாக இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்க்கை எங்களுக்கானது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது, பாட்டாளிகளுக்கானது, உழைப்பவர்களுக்கானது, சிறுபான்மை மக்களுக்கானது. அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கோட்பாடும், வாழ்க்கையும் கோட்பாடும் முக்கியமா, அவன் பேசிய மொழி முக்கியமா, அவர்கள் பின்பற்றுகிற மதம் முக்கியமா? இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாயா? எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன். அம்பேத்கரை வேண்டாம் என்று என்னால் சொல்ல முடியுமா? அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது? அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நயினா ராகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலகமெங்கு வாழுகிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த ஒரு மாமனிதர். அவரை எப்படி நாம் மொழி அடிப்படையில் பிரித்து பார்க்க முடியும்? பெரியாரும் அம்பேத்கரும் நண்பர்கள், மகாத்மா பூலேவின் வாரிசுகள். துருவி துருவி போய் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் புத்தரின் வாரிசுகள்.
அம்பேத்கர் புதிய புத்தராக இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்தார். அப்படிப்பட்ட அந்த மாமனிதரின் கொள்கை வழியிலே நாம் எல்லா வரம்புகளையும் கடந்து தேசிய அளவில் சிறுபான்மை மக்களையும் இதர விளிம்பு நிலை மக்களையும் அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறோம். இது இடையில அப்பப்ப 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும். அதுல 8 10 பிரச்சனை கிடையாது, 10 20 பிரச்சனை கிடையாது. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறோமா இல்லையா, உறுதியாக இருக்கிறோமா இல்லையா, அதுதான் முக்கியம். அம்பேத்கருக்கு துரோகம் இழைக்க கூடாது, அம்பேத்கருடைய கொள்கைக்கு நாம் துரோகம் இழைக்க கூடாது. யார் துரோகம் இழைத்தாலும் சிறுத்தைகள் ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம். அவருடைய அரசியலை நாம பேசுறோம், அவருடைய அரசியலை நாம பேசுறோம். பிஜேபி மேல தனிப்பட்ட வெறுப்பு நமக்கு கிடையாது, மோடி மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது, கோல்வாக்கர் மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது. அம்பேத்கர் அரசியலை பேசினா ஒன்னு அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு. அம்பேத்கர் அரசியலை பேசினால் பிஜேபியை வேண்டாம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அம்பேத்கர் அரசியலை பேசினால் தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது, இந்தியாவில் இருந்தே விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது. அதுக்கு நான் காரணம் இல்லை, நான் உள்வாங்கிக் கொண்ட அம்பேத்கர் அரசியல் தான் காரணம். அம்பேத்கர் அரசியல் தான் காரணம். அந்த அரசியலின் அடிப்படையில் தான் தோழர்களே இந்த தேர்தல் கணக்குகள் போடும் சூழலில் நாம் தேசத்தின் நலன்களை முன்னிறுத்துகிறோம். எனவே இந்த மாபெரும் பேரணியின் மூலம் நாம் சொல்லுகிற மெசேஜ், மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. அதனால் செக்யூலரிசம், அம்பேத்கர், நேரு, காந்தி எல்லோரும் சேர்ந்து இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் முடிவு பண்ணாங்க. இந்து மதத்தை அறிவிக்கலாம், அதான் பிஜேபி சொல்றான், ஆர்எஸ்எஸ் சொல்றான், எல்லாரும் சொல்றான். இந்து மதத்தில் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்லுங்க, சகோதரத்துவம் இருக்குன்னு சொல்லுங்க. நாம் எல்லாம் சகோதரர் வந்து நாளைக்கு கட்டி பிடிக்க தயாரா? கட்டி பிடிக்க தயாரான்னு தான் கேட்கிற. இதையே திருச்சி பேசுவாங்க. திருமாவளவன் வேற மாதிரி பேசினாரும்பான், பரப்புவாங்க. அண்ணன் தம்பியாய் கட்டி பிடிக்க உன்னால் முடியுமா? என்னையும் ஒரு சகோதரனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டு, திருமாவளவன் எங்களோடு இணைய வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா? பிரச்சனை அதுதான். நோ ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் இல்லை. அதனால இந்தியாவின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க முடியாது, முஸ்லீமை அறிவிக்க முடியாது, இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது, அது வெளிநாட்டில் தோன்றிய மதம். கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாது, அது வெளிநாட்டில் தோன்றிய மதம். சமணத்தை அறிவிக்க முடியாது, அது சின்ன மதம். பௌத்தத்தை அறிவிக்க முடியாது, அது கண்ணால பார்க்க முடியாத ஒரு மதம். பூத கண்ணாடி வச்சுதான் பார்க்கணும். 50 லட்சம் பேரோ 1 கோடி பேரோ இருக்கிறாங்க, 140 கோடி பேர்ல அது மதம் அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்தது. மதத்தை அறிவிக்க முடியாது. சீக்கியத்தை அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது, சின்ன மதம். பார்சி மதத்தை அறிவிக்க முடியுமா? அது வெளிநாட்டு மதம். அறிவிச்சா இந்து மதத்தை அறிவிக்க முடியும். இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லையே, இந்து மதத்தில் அண்ணன் தம்பி உறவாடல் இல்லையே. அதனால் தானே அம்பேத்கர் வேண்டாம் என்றார், அதற்குத்தானே காந்தி ஒத்துக்கொண்டார், அதைத்தானே நேரு ஏற்றுக்கொண்டார், அதைத்தானே சர்தார் பட்டேலும் வழிமொழிந்தார். அதனால் தானே இந்த அரசமைப்பு சட்டம், அதனால் தானே நம்முடைய அரசு செக்யூலர் ஸ்டேட். இதை தகர்ப்பதற்காகத்தான் தோழர்களே பிஜேபி முயல்கிறது. என்ன அர்த்தம்? வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது, கடந்து போக முடியுமா? குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் எதிரானது என்று கடந்து போக முடியுமா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை அம்பலப்படுத்துவோம். அவன் எவ்வளவு டாக்டிக்ஸா தந்திரமா பண்றான் பாருங்க. அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவான், அம்பேத்கருக்கு சிலை அமைப்பான், அம்பேத்கர் பிறந்த நாள் கொண்டாடுவான், அம்பேத்கரை போற்றி புகழ்வான். ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை
குப்பையிலே தூக்கி வீசுவான், காலில் போட்டு மிதிப்பான். இதுதான் சங்க பரிவாரங்களின் நடவடிக்கைகள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நம்மை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. தற்காலிக அரசியல் பயனுக்காக நாம் தவறான முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டோம். தேர்தல் அரசியலில் கிடைக்கிற தற்காலிக பயன் முக்கியம் இல்லை. இந்த நாடு முக்கியம், தேசம் முக்கியம், அரசமைப்பு சட்டம் முக்கியம். அதற்கான போராளிகளாக இந்த களத்தில் நிற்போம். அதற்கான போர்படை வீரர்களாக இந்த களத்தில் நிற்போம். தேர்தல் வரும் போகும். மறுபடியும் சொல்லுகிறேன், தேசிய அளவில் சிறுத்தைகளா சனாதன சக்திகளா என்றுதான் அரசியல் இனி தமிழ்நாட்டில் நடக்கும். சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா என்ற அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். அதற்கு தயாராவோம் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.